வணக்கம். உதயநிதியை ஜாமீன்ல வெளியே வர முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு வழக்கெல்லாம் போட்டு அவரை கைது பண்ணிருவாங்க அப்படிங்கிற ஒரு மாதிரி சூழ்நிலையை இறுக்கமாக்கி விட்டாங்க. திமுக எல்லாம் மிகப்பெரிய அளவுல ஒரு போராட்டமே நடந்துச்சு. இது தேவைதான். திமுகவுக்கு இப்போ பவர் இருக்கு அப்படிங்கிறது, தமிழ்நாட்டுல செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிறத இது உணர்த்துறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருந்தது. உதயநிதியை அடுத்த கட்ட தலைவர் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க திமுக தொண்டர்களும். கைது அப்படின்னா தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அளவுல ஒரு போராட்டம் நடந்துச்சு. சரி, இதெல்லாம் எதுக்கு? உதயநிதியை கைது பண்ணி அப்படியே உள்ள தூக்கி போட்டணும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் விஜய் நினைச்சாரு. அப்படின்னா கரூருக்கு போறதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜியை தூக்கி உள்ள போடணும்னு நினைச்சவர், பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்கும்போது உதயநிதி சட்டசபைக்கே வரக்கூடாது, தூக்கி உள்ள போட்டணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தாரு. அதுக்கு தேடிக்கிட்டே இருந்தாங்க. அதுல காவேரி நீர் பிரச்சனையில நடிகையை பத்தி பேசினாரு அப்படின்னு சொல்லி வெட்டி ஓட்டி ஜாயின் பண்ணி, உண்மையிலேயே உதயநிதி பேசியிருந்தா கூட இந்த வழக்குக்கு அவதூறு வழக்கு போட்டுட்டு அவங்க பாட்டு இருக்கணும். சம்பந்தப்பட்ட நடிகை கூட பெருசா புகார் கொடுக்கல, மகளிர் அமைப்புகள் பெருசா புகார் கொடுக்கல, தாவேகா கட்சிக்காரங்க தான் புகாரே கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது அரசியல் பழிவாங்கும் நோக்கம் அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சுது. சரி, விஜயோட இந்த செயல்பாடுகள் இருக்குல்ல, இது இப்ப ரொம்ப பரபரப்பா பார்க்கப்படுது. ஏன்னா ஏற்கனவே மார்க்கண்டேயன் எம்எல்ஏ தூக்கி அவர் அப்படி மிரட்டினாரு, முதலமைச்சர் இப்படி பேசலாமா அப்படின்னு சொல்லி சும்மாவே இல்லாம அவரை தூக்கி உள்ள போட்டு இப்பதான் ஜாமீன் கிடைச்சி வெளியே வந்திருக்காரு. அதுக்கப்புறம் 2 வாட்டி செந்தில் பாலாஜியை அவர்கிட்ட டார்ச்சர் பண்ணி அவரை எப்படியாவது தூக்கி உள்ள போட்டுறணும்னு சொல்லி அவருக்கு மேல வழக்கு, இப்போ 3வது வழக்கு கூட ஒன்று போட போறாங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சு இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில உதயநிதியும் கைது பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் கூட இருந்துச்சு. உதயநிதியும் இப்போ பார்த்தீங்கன்னா நீதிமன்றமா அந்த இதெல்லாம் போய் அப்படியே தப்பிச்சு அப்படியே வெளியே அவரும் சட்டசபையில போய் இன்னைக்கு வெளியே செய்தியாளர் சந்திப்புல எல்லாம் பட்ஜெட்டை பத்தி பேசியிருக்காரு. சரி, திமுக எப்படியாவது நம்ம பழி வாங்கணும், திமுகவை செயல்பட விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் முதலமைச்சர் விஜய்க்கு இருக்கு. திமுகவை இதோட காலி பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அவர்கிட்ட இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஆதவர்ஜுனா கூட பேசுறதெல்லாம் ரொம்ப ஆணவத்தோட பேசுறாரு. சேப்பாக்கால நீங்க நின்று பாருங்க, ஒரு சாதாரண எளிய பெண்களை நான் நிப்பாட்டி உனக்கு எதிராக நிப்பாட்டி உன்னைய டெபாசிட்டை காலி பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு கூட பேசுறாரு. எல்லாமே பாத்தீங்கன்னா விஜய் அப்படிங்கிற ஒருத்தருக்காக, விஜய் மேல இருந்த ஒரு மாயையினால, ஒரு கிரேஸ்னால மக்கள் பெண்களும் சரி, ரொம்ப இளைஞர் பட்டாலும் சரி ஓட்டு போட்டாங்க. ஆனா செயல்பாடுகள் எல்லாம் பார்க்கும்போது திமுகவே தேவலாம், இல்லை அதிமுக தேவலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வருது. சட்டசபையில் அவர் உட்காந்துருக்க அந்த பாடி லாங்குவேஜை பார்த்தாலே நமக்கே பிடிக்கலங்க. ஒரு சின்ன பிள்ளை ரொம்ப அப்பாவித்தனமா இருக்கிற மாதிரி திருக்கான்னு முழிச்சுக்கிட்டு இருக்காரு. சட்டசபையில் கேள்வி கேட்டா மற்ற கட்சிகள், எதிர்கட்சிகளும் சரி மற்ற கட்சிகளும் சரி கேள்வி கேட்டால் முதலமைச்சர் பதில் சொல்ல மாட்டாருங்க, நாங்க பதில் சொல்றோங்க அப்படின்னு ஆதவர்ஜுனெல்லாம் வரிஞ்சு கட்டிக்கிட்டு நாங்க பதில் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. ஏப்பா, முதலமைச்சர் பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு முதலமைச்சர் தான் பதில் சொல்லணும், அதுக்கு எதுக்கு முதலமைச்சர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அது இல்லாம சட்டசபைக்கு எதிர்கட்சின்னு ஏன் நாங்க வேற வந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் இப்ப உதயநிதி கேட்டுக்கிட்டு இருக்காரு. கேட்டா விஜய்க்கு கோபம் வரும். கோபம் வந்தா எதையாவது ஒரு வழக்க போட்டு அவர் உள்ளத்துக்கு போடுங்க அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் டார்ச்சர் முதலமைச்சர் விஜய் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு. சரி, மாநிலத்துல நம்மள்ட்ட அதிகாரம் இல்லை, மத்தியிலையும் நம்ம பாசிச பாஜக அப்படின்னு சொல்லி பாஜக வைத்தோம். இப்போ பாஜக இறங்கி வந்துருச்சு. இறங்கி திமுகவோட கூட்டணி வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் கூட இருக்கு. அவங்களுக்கு தொகுதி மறுவரையறை அப்படின்னு சொல்லி ஒரு இதை கொண்டு வராங்க. இது கொண்டு வர்றதுக்கு திமுக ஆதரிக்கல, ஆனா இப்ப ஆதரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. இன்னைக்கு கூட திமுக எம்பி அவரு சிவாட்ட கேட்டாங்க. கேட்கும்போது கூட அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அப்புறமா நான் என்னுடைய கருத்தை பதிவு பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. தொகுதி மரியாதையை பத்தி சிவா எம்பிக்கு தெரியாதா? அவரு கண்டிப்பா தெரியும். ஆனாலும் பாத்தீங்கன்னா அது என்ன போட்டுக்கோ அதுக்கப்புறமா நான் என் பதில சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதையும் சொல்லி விட்டுருந்தாரு. சரி, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில திமுக பொறுத்த வரைக்கும் 22 எம்பிகள் இருக்காங்க. பாஜகவுக்கு எம்பிகள் தேவைப்படுறாங்க. எம்பிகள் தேவைப்படுறதுனால திமுகவுக்கும் இப்போ பாத்தீங்கன்னா மாநிலத்துல, தமிழ்நாட்டுல குறிப்பா தாவேகாவோட சமாளிக்க முடியாம இருக்கிறாரு விஜய். இந்த அளவுக்கு ஃபோர்ஸா இறங்கி செயல்படுறாரு அப்படின்னா, நம்ம உதயநிதி வரைக்கும் கைது பண்ற அளவுக்கு போயிட்டாரு அப்படின்னா அப்புறம் ஸ்டாலினுக்கு வருவாரு, இப்படி ஒவ்வொருத்தங்களுக்கும் வருவாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. அப்போ நமக்கு மாநிலத்திலையும் பவர் இல்லை, மத்தியிலையும் பவர் இல்லை, பாஜக நமக்கு ஹெல்ப் பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட இருக்கு. இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா பாஜகவோட பிளான் படி தான் விஜய் செயல்படுறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி டார்ச்சர்லாம் திமுக கூட, திமுக அழகா எங்க கூட சேர்ந்துரும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருக்கு. ஏன்னா தெரிசா RSS ஓட ஆளு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. அப்படின்னா பாஜக சொல்றபடி தான் திரிசா கேட்பாங்க, திரிசா சொல்றபடி தான் விஜய் கேட்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு காம்பினேஷன், ஒரு கனெக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. 22 எம்பிகள் இருக்காங்க. இந்த எம்பிகளை பாஜகவுக்கு ஆதரிக்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு திமுக போயிருச்சு. மாநிலத்தில் அதிகாரம் இல்லை, மத்தியில் இருக்கிற அதிகாரத்தில் இருக்கிற அந்த கட்சியோட நம்ம தொடர்பு படுத்திக்கிட்டாதான், அவங்களோட நட்புறவை வச்சுக்கிட்டாதான் நம்ம இங்க விஜய் ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்கன்னா
பாஜக மேலிடம் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணும். திமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது பெருசா ஒன்றும் ஒத்து வராதே அப்படின்னு சொன்னா அதெல்லாம் ஒத்து வரும். பிரச்சனைன்னு வந்தா ஒத்து வரும். நம்ம அதிகாரத்தில் இருக்கும்போது ஒத்து வரல அப்படின்னாலும் பிரச்சனைன்னு வந்தா ஒத்து போகணும். ஒத்து போகலைன்னா நம்ம அரசியல் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, திமுக வந்து இந்த 22 எம்பிகளை வந்து பாஜகவுக்கு ஆதரிக்குது அப்படின்னா இவங்க வந்து பாஜக என்னதோ ஒரு டிமாண்ட் வச்சிருப்பாங்கல்ல, திமுக வச்சிருக்கு. 5 அமைச்சர் பதவி கொடுங்க எங்களுக்கு, இவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருங்க. அமைச்சர் மத்தியில் அமைச்சர் பதவி அப்படின்னா மாநிலத்தில் அப்படியே விட்டு ஆட்டலாம்ல. மாநிலத்தில் தாவேக்கா ஏதாவது செயல்படுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து மத்திய அமைச்சர்களை வச்சு ஏதாவது பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு போட்டு வச்சு அவங்க பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா விஜய் வந்து இப்படி செயல்படுவாரு, அவர் வந்து என்னன்னா பஞ்சு டைலாக் மட்டும் பேசிட்டு அப்படியே கடந்து போயிடுவாரு அப்படிங்கிற மாதிரி எண்ணம் எல்லாத்துக்குமே இருந்தாலும் பஞ்சு டைலாக்கை தாண்டி பழி வாங்குற எண்ணம் அவர்கிட்ட இருக்கு. அவர் பேச மாட்டேங்கிறாரு, சட்டசபையிலையும் அவர் பேச மாட்டாரு, எங்கேயுமே அவர் பேச மாட்டார். ஆனால் நல்லா பேசுவார். சினிமா டைலாக்லாம் கொடுத்தா, பஞ்சு டைலாக்லாம் கொடுத்தா கோட்டை இப்படி இப்படின்னு விலக்கி விட்டு அப்படியே போவார். யாருமே இல்லைன்னா இப்படின்பாரு, எல்லாமே பேசுவார், நல்லா தான் பேசுவார். ஆனால் வந்து இப்படி கேள்வி கேட்டிங்கன்னா அவர் நல்லது பதில் சொல்ல முடியாது. கேள்வி கேட்கக்கூடாது. கேள்வி கேட்டால் அவருக்கு பதில் தெரியாது. அப்படியே எழுதி கொடுத்தாலும் அவர் திக்கி திணறி பேசுவார். 2.5 மணி நேரமா இன்னைக்கு நிதியமைச்சர் மரியா வில்சன் பேசியிருக்கிறாரு. மனுஷன் எவ்வளவு தெரியுமா தப்பா தமிழை கொத்தி கொதறி அப்படியே போட்டார், தூக்கி போட்டார். மனுஷன் பார்த்தவன் எல்லாத்துக்குமே பகீர் இருந்துச்சு. என்னடா தமிழை இப்படி படிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு உச்சரிப்பு, தமிழை வந்து பேசின விதம், அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாதுங்க. அவங்க மக்களுக்கு நல்லது பண்றாங்களா, அவங்க தமிழை எப்படியோ குத்தட்டும் கொதறட்டும், நமக்கு என்ன இருக்குது. தமிழ் தாய் வாழ்த்த 3வது கூட பாடிட்டு போறாங்க. நமக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. மக்களுக்கு நல்லது பண்றாரா, அது பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இப்போ ஸ்டாலினுக்கு வந்துருச்சு. உதயநிதி வரைக்கும் கைதுங்கிற நடவடிக்கை வந்துட்டாங்கன்னா நம்ம பாஜகவை ஆதரிக்கிற ஒரு மனநிலைக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. நம்ம தான் வந்து ஏகப்பட்ட நம்ம ஆட்சியில் இருக்கும்போது பாசிச பாஜகன்னு சொன்னோம், கோபேக் மோடின்னு சொன்னோம், பலூன்லாம் விட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இப்போ பாஜகவை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை எடப்பாடி பழனிசாமியை நம்புறதை விட நமக்கு வந்து திமுக தான் நமக்கு ரொம்ப மேல், திமுக தான் நல்லது, திமுக தான் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இவரும் யோசிக்கிறார். பாஜக தலைமையும் யோசிக்குது. அதனால வந்து திமுகவுலையும் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பாஜகவோட போறது நமக்கு நல்லது, அரசியல் செய்ய முடியும். விஜய் எடுத்து அரசியல் பண்ணணும், மிகப்பெரிய அளவுல பண்ணணும் அப்படின்னோம்னா பாஜகவை ஆதரிச்சு தான் ஆகணும். இந்த பாசிச பாஜக, கோபேக் மோடி, அப்புறமா இந்த இதெல்லாம் பத்தி நம்ம பாஜக பத்தி பேசின எல்லாத்தையுமே திமுக காரங்க எல்லாருமே மனசுல இருந்து அழிச்சிருங்க. எதுவுமே வேணாம். நமக்கு ஒரே ஒரு தான், தாவேகாவை தமிழ்நாட்டிலேருந்து துரத்தணும் அப்படின்னோம்னா பாஜகவோட அதிகாரம் நம்ம கையிலையும் கொஞ்சம் இருக்கணும், இருந்தால் தான் நம்ம செயல்பட முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதனால பார்த்தீங்கன்னா பாஜக திமுக இந்த கூட்டணி உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. பாஜகவுக்கும் திமுகவோட சப்போர்ட் வேணும், திமுகவுக்கும் பாஜகவோட ஆதரவு வேணும் அப்படிங்கிறனால கண்டிப்பாக அவங்க செயல்படுவாங்க. மாநில பாஜக எப்படி வேணாலும் அவங்க வந்து மாறிக்குவாங்க. பாஜக தலைமை முடிவு எடுத்துட்டா இவங்க மாறி தானே ஆகணும், மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. திமுக பாஜக கூட்டணி இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.